ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பென்ட்ரைவை எப்படி ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவை கன்வெர்ட் பண்றது இந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ஒரு பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவா கன்வெர்ட் பண்ணதுக்கு ரொம்ப அப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு ஆன்லைன்ல அவைலபிள். ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்றது ரூஃபஸ். ரூஃபஸ் இப்போ லேட்டஸ்டா நம்ம பண்ற விண்டோஸ் 10 யுஃபி பயாஸ்ல சப்போர்ட் பண்ற விண்டோஸ் 10 எல்லாம் பண்ணும்போது அந்த இதுல நம்மளுக்கு பூட்டபிள் ஆகும்போது இஷ்யூஸ் அப்படி எல்லாம் வர்றது இல்லை. ஆனால் ரூஃபஸ் நான் செலக்ட் பண்றேன். ஓகேவா? அப்போ ஒன்று மினிமம் ஒரு 8 GB கெப்பாசிட்டி உள்ள பென்ட்ரைவ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை ஆல்ரெடி நான் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நான் ரூஃபஸ் 3.7 வெர்ஷன் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ரூஃபஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ டிவைஸ் ஆல்ரெடி செலக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 8 GB பென்ட்ரைவ் நான் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணாமல் இது ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணால் இது ஃபுல்லாக ஒரு பிளாங்காக தான் வரும். இது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ கரெக்டாக இதில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இது டிவைஸு இது செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே வருது பூட் செலெக்ஷன் சொல்லி வருது பார்த்தீங்களா? டிஸ்க் ஆர் ஐஎஸ்ஐ இமேஜ் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குது. அப்போ நம்ம இப்போ ஒரு விண்டோஸ் 7 ஆனாலும் விண்டோஸ் 10 ஆனாலும் ஒரு சிடிஎஸ் தான் பண்ணீங்கன்னா அதை நீங்கள் ஒரு ஐஎஸ்ஓ இமேஜாக கன்வெர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் அது வச்சு தான் ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்புறம் ஐஎஸ்ஓ இமேஜ் மஸ்ட்டாக வேணும். ஐஎஸ்ஓ இமேஜ் நீங்கள் அது பண்ணிட்டு ஐஎஸ்ஓ இமேஜை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த பூட் செலெக்ஷன் நான் ஃபஸ்ட்டு இங்கே கிட்ட செலக்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ் 7 நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, விண்டோஸ் 7 ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே பார்ட்டிஷன் ஸ்கீம்னு ஒன்று வருது. பார்ட்டிஷன் ஸ்கீமில் எம்பிஆர்னு வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. அப்போ நான் பார்ட்டிஷன் ஸ்கீம் பற்றி ஜஸ்ட் நான் சிம்பிளாக சொல்கிறேன். என் பார்ட்டிஷன் ஸ்கீம் என்னென்னா நம்ம ஒரு ஓஎஸ் ஹார்ட் டிஸ்கில் போடுறோம். அந்த ஹார்ட் டிஸ்க்கு நம்ம ஓஎஸ் போடும்போது அது ஆல்ரெடி பார்ட்டிஷன் ஸ்கீமில் கன்வெர்ட் ஆகும். அது ஃபார்மேட் ஆகும்போது பார்ட்டிஷனாக கன்வெர்ட் ஆகும். அது ஒன்று எம்பிஆர் பார்ட்டிஷன், ஒன்று ஜிபிடி பார்ட்டிஷன். 2 பார்ட்டிஷன் மட்டும் தான் இருக்குது. எம்பிஆர் பார்ட்டிஷன் இல்லைன்னா ஜிபிடி பார்ட்டிஷன். எம்பிஆர் பார்ட்டிஷன்னா பழைய பயோஸ் மீன்ஸ் விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 எக்ஸ்பி மாதிரி ஓஎஸ் எல்லாம் போடும்போது அது வந்து எம்பிஆர் பார்ட்டிஷன் தான் கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இப்போ அதனால தான் விண்டோஸ் 7 நான் இது பண்ணும்போது நேரம் எம்பிஆர் டிஃபால்ட்டாக எம்பிஆர் வந்துருச்சு. இதில் ஒன்றும் வேற ஒன்றும் செலக்ட் பண்ண முடியாது. எம்பிஆர் மட்டும்தான். அதாவது விண்டோஸ் 7 எக்ஸ்பி விஸ்டா 8 எல்லாம் எம்பிஆர் பார்ட்டிஷன்ல தான் ஒர்க்கே ஆகும். இது பயோஸ் ஆல்ரெடி டார்கெட் சிஸ்டம். இது என்ன பயோஸ்ன்னு தான் டார்கெட் சிஸ்டம் காட்டுது. பயோஸா யுஃபியா இது நம்ம இதுக்கு இது பண்ணணும். பட் டார்கெட் சிஸ்டம் ஆல்ரெடி பயோஸில் செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு கீழே வர்றது கொஞ்சம் ஃபிட் ஃபார்மேட்டு, எக்ஸ்டெண்ட் பார்ட்டிஷன், கிரியேட் எக்ஸ்டெண்ட் லேபிள் ஃபார் அதெல்லாம் வந்து டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். அது நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைல் சிஸ்டம் என்டிஎஃப்எஸ் எல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃபைல் சிஸ்டம் என்டிஎஃப்எஸ் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றது. லேட்டஸ்ட் என்டிஎஃப்எஸ் எல்லாத்துலையும் யூஸ் ஆகும். FAT32 யூஸ் பண்ணாதீங்க. என்டிஎஃப்எஸ் தான் ഏറ്റവും பெட்ரு. அப்போ என்டிஎஃப்எஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்துருச்சு. இது ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தா ஆல் டேட்டா ஆன் தி டிவைஸ் வில் பி இரேஸ்ன்னு சொல்லிட்டு வார்னிங் வரும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இது ஃபார்மேட் ஆகும். அப்புறம் அந்த பூட்டபிள் பண்ணுறோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ் மினிமம் ஆகும் இது பூட்டபிள் இது ஆகுதுக்கு. ஓகேவா? இது பூட்டபிள் டிவைஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு விண்டோஸ் 7 செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் விண்டோஸ் 10 செலக்ட் பண்ணுறேன். விண்டோஸ் 10 செலக்ட் பண்ணும்போது ஒரு 2 இது நீங்கள் பார்க்கணும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. விண்டோஸ் 10 நான் செலக்ட் பண்ணிட்டேன். விண்டோஸ் 10 செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா? முதல்ல எம்பிஆர் வந்து இப்போ ஜிபிடிஆர் மாறிடுச்சு. ஓகேவா? இது ஏன் ஜிபிடி மாறிடுச்சுன்னா விண்டோஸ் 10 வந்து எல்லாம் யூஃபி பயோஸில் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா யூபி பயோஸ் ஒர்க் ஆகும்போது ஜிபிடி தான் ஆல்ரெடி ஃபார்மேட்டாக வரும். இப்போ நீங்கள் ஒரு பண்ண போகிற சிஸ்டம் இல்லைங்க லேப்டாப் அது பாருங்கள். முதல்ல அதோட ப்ராசஸர் எப்படின்னு பாருங்கள். அந்த ப்ராசஸர் i3க்கு முன்னாடி உள்ள பழைய ப்ராசஸர் மீன்ஸு கோட்டு டியோல் கோர் அந்த மாதிரி ப்ராசஸாக இருந்தால் நீங்கள் இதை நேராக எம்பிஆரில் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா விண்டோஸ் 10 i3 முன்னாடி உள்ள பழைய ப்ராசஸர் தான் எம்பிஆர் ஃபார்மேட்டை தான் எம்பிஆர் பார்ட்டிஷன் தான் சப்போர்ட் ஆகும். ஜிபிடி பார்ட்டிஷன் போட்டாலும் நீங்கள் சப்போர்ட் ஆகுது. ஓகேவா? இது எம்பிஆர் போட்டுட்டு இது ஆல்ரெடி பயோஸ் டிஃபால்ட்டாக செலக்ட் நான் வேற ஒன்றும் செலக்ட் ஆகாது. பாருங்க இருக்கா? இது பயோஸ் ஆர் யூஃபி சிஎஸ்ன்னு வருதா? இது பயோஸ் தான் செலக்ட் ஆகும். யூஃபி செலக்ட் ஆகாது. ஏன்னா இது வந்து பயோஸ் அந்த விண்டோஸ் 10 அந்த ப்ராசஸர் எல்லாம் பயோஸ் ப்ராசஸர். ஓகே, பயோஸ் தான் யூஸ் ஆகும். அது யூஃபி இல்லை, அது பயோஸ். இப்போ எம்பிஆர் பார்ட்டிஷன் ஆல்ரெடி ஆச்சு. இப்போ நீங்கள் இதெல்லாம் இந்த பாக்கி இந்த பேராமீட்டர்ஸ்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. என்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் என்டிஎஃப்எஸ் இருக்கட்டும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கட்டும். கிளஸ்டர் சைஸ் டிஃபால்ட்டாக இருக்கட்டும். ஓகேவா? அப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க.
ஓகே கொடுத்தா நீங்கள் அந்த விண்டோஸ் 7 பண்ண மாதிரி தான் இது. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் 20 மினிட்ஸ் 15-20 மினிட்ஸ். விண்டோஸ் 10 பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகும். அது கொஞ்சம் பொறுமை அவசியம். அதெல்லாம் ஆகி முடிஞ்சவொடனே உங்களுக்கு அது யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது எடுத்துட்டு இது பண்ணிட்டு நீங்கள் எடுத்து சிஸ்டத்தில் போட்டுட்டு அது ஆவலை மீன்ஸ் இப்போ நம்ம இப்போ சி வந்து ஏதாவது அந்த ஹார்ட் டிஸ்க் செக்ஷன் வரலாம். ஹார்ட் டிஸ்க் வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு காலம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது ப்ரொசீடு பண்ணும்போது அது ஒரு எரர் மெசேஜ் வரும். அதாவது இந்த பார்ட்டிஷன் ஜிபிடி பார்ட்டிஷன் சொல்லிட்டு வரும். அப்போ அப்படி வந்தனா ஜிபிடி பார்ட்டிஷன் வந்தனா நீங்கள் இது பண்ணியிருக்கிற இந்த பார்ட்டிஷன் எம்பிஆர் பார்ட்டிஷன் பண்ணனால இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற i3 ப்ராசஸர்லாம் எம்பிஆர் பார்ட்டிஷன் பண்ண ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா அப்படி ஒரு மெசேஜ் வந்தா இந்த டிஸ்க் எம்பிஆர் ஜிபிடி பார்ட்டிஷனால இது பண்ண முடியாது. டார்கெட் சிஸ்டம் ஜிபிடி பார்ட்டிஷனால நீங்கள் இது பண்ண முடியாதுன்னு ஒரு மெசேஜ் வந்தால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கஸ்டமர்கிட்ட கேளுங்க. கஸ்டமர் என்ன கேட்டால் உங்களுக்கு டேட்டாஸ் வேணுமான்னு கேளுங்க. கஸ்டமருக்கு டேட்டாஸ் வேண்டாம் அப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் அந்த ஃபுல்லும் பார்ட்டிஷனை டிலீட் பண்ணிவிட்டு ரீஃபார்மேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எம்பிஆர் பார்ட்டிஷனாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? அந்த ஜிபிடியில் மாறி எம்பிஆர் பார்ட்டிஷனாக கன்வெர்ட் ஆனால் உங்களுக்கு அது ப்ரொசீடு பண்ணலாம், உங்களுக்கு ஓஎஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓஎஸ் ஓடும். அது இல்லை கஸ்டமருக்கு எனக்கு டேட்டாஸ் இம்பார்ட்டன்னா வேறு ஒரு வழி இல்லை. நீங்கள் அந்த பென் டிரைவ் எடுத்துகிட்டு இது ரீபூட் பண்ணணும். இது ரீபூட்டு பண்ணும்போது நான் நேரமே சொன்ன மாதிரி விண்டோஸ் 10 செலக்ட் பண்ணுங்க. எம்பிஆர் பார்ட்டிஷனுக்கு பதிலாக நீங்கள் ஜிபிடி பார்ட்டிஷன் கொடுங்க. ஜிபிடிஷன் பண்ணி கொடுத்தா வருது பார்த்தீங்கன்னா டார் சிஸ்டம் யுஃபி பயோஸ் மாதிரி யுஃபி வந்துச்சு. பயோஸ் பழைய வெர்ஷன், யுஃபி வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். அந்த டிஃப்ரென்ஸ் தான். விண்டோஸ் 10 யுஃபியில் தான் சப்போர்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி i3லேருந்து யுஃபி தான் வருது. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடில் ஒரு ப்ரொசீஜர் யுஃபின்னு சொல்கிறது. அதை பற்றி வேறு வீடியோ நான் போட்டுறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. இப்போ நீங்கள் இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஜிபிடி பார்ட்டிஷன் இங்கே ஆயிடுச்சு. ஜிபிடி பார்ட்டிஷன் சப்போர்ட் நம்ம செலக்ட் பண்ணால் யுஃபி ஆல்ரெடி வந்துடுது. ஓகேவா? அது வந்து இந்த ஃபார்மேட் ஆப்ஷனில் கீழே வந்து டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ப்ராசஸ் முடிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு ஒரு பூட்டபிள் பென் டிரைவ் ரெடி. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோஸ் இது முடிஞ்சது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இதிலிருந்து ஏதாவது நீங்கள் படிச்சிங்கன்னா படிக்க கிடச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. தேங்க்ஸ்.